எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம உடம்புல ஸ்வீட் சாப்பிட்றதுனாலையும் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட்றதுனாலையும் குளுக்கோஸ் லெவல் எப்படி ஏறுது, எப்படி இறங்குது, அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள், அதை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லி போட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு புக்கு படிக்க டைம் இருக்காது. அதனால தான் உங்களுக்காக நான் புக்கு படித்து அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸும் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய அதர் குரூப்ஸ்க்கு நீங்கள் ஷேரும் பண்ணுங்கள். மிக்க நன்றி. இப்போ அந்த வீடியோவோட தொடர்ச்சியை பற்றி நம்ம பேசுவோம். நான் லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஆர்டர் ஆஃப் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடும்போது சர்டைன் ஆர்டர்ஸில் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸ் லெவல் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது. சடனாக ரைஸ் ஆகாமல், சடனாக டிப் ஆகாமல் சில விஷயங்கள் நடக்குது. அந்த ஆர்டர் ஆஃப் ஃபுட்ஸ் பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இந்த ஆர்டரில் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஓரளவுக்கு நம்மளுடைய பாடிக்கும் மைண்டுக்கும் ஓரளவுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்காது. அதுக்கப்புறம் குளுக்கோஸ் லெவலும் ஏறாது. குளுக்கோஸ் லெவல் சடனாக ஏறி இறங்குறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது. அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான ஆர்டர்ஸில் ஃபுட்டை சாப்பிட்றது அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னா, ஃபைபர்னால் வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன் எதர் ஃபிஷ்ஷாக இருக்கலாம், இல்லைனா சிக்கனாக இருக்கலாம், இல்லைனா வெஜிடேரியனில் சில ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். அதுதான் செகண்டாக வரணும். மூணாவது பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு தெரியும், ரைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு சில உணவு வகையில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மூணாவதாக எடுத்துக்கணும். கடைசியாக தான் நீங்கள் ஸ்வீட்ஸ்க்கு போகணும். இப்போ நீங்கள் ஒரு கேக் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு வேறு ஏதாவது ஸ்வீட்டான டிஷ்ஷஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை ஃபோர்த் ஆர்டரில் வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பிடிச்ச உணவும் நீங்கள் சாப்பிட்றீங்க. அது ஸ்வீட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றீங்க. ஆனால் அதை எண்டில் சாப்பிடும்போது சடனான ரைஸ் இருக்காது உங்களுடைய குளுக்கோஸ் லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அதை நானுமே ட்ரை பண்ணேன். எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு ஃபைபர் விச் இஸ் வெஜிடபிள்ஸு, அதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிளாக சாப்பிட்ணும். இப்போ நம்ம ரொம்ப அதை குக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபைபர்ஸ் போயிடுது. ஸோ அதனால் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாக பாயில் பண்ணியும் சாப்பிடலாம், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடலாம். லைக் கேரட்டு, இல்லைனா வேறு ஏதாவது கீரை வகைகள் ஏதாவது இருக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு வாட்டரில் பாயில் பண்ணி கூட சாப்பிடலாம். ஃபைபர் தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ப்ரோட்டீன், எக், ஃபிஷ் ஆர் எனி அதர் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லேயும் சில வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். மூணாவதாக கார்போஹைட்ரேட்ஸ் விச் இஸ் சப்பாத்தி ஆர் ரைஸு, இல்லை வேறு என்ன ஐட்டம் இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம். நம்ம உணவு பழக்க வழக்கங்களை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை சாப்பிடும்போது ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது கார்போஹைட்ரேட்ஸு. அதை ஒரு மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் சாப்பிடும்போது அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நாலாவதாக தான் ஸ்வீட்ஸு. இப்போ எடுத்தவனே நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபோர்த்தை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா சடனாக ஒரு ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சடனாக ஒரு டிப் ஆகும். இந்த டிப் ஆகும்போது தான் நமக்கு இந்த டயர்ட்னஸ், ஃபேட்டிக் இதெல்லாம் வருது. அப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் இன்னொரு கிரேவிங் போகும். அதனால தான் நம்ம ஒரு ஸ்வீட்ஸ் ஏதாவது ஒன்று சாப்பிட்டோன்னா திரும்ப சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு இதுதான் ஸ்பெசிஃபிக்கான ரீசன். நம்மளுக்கு பிடிச்ச உணவை நம்ம கண்டினியூ பண்ணணும். அட் த சேம் டைம் அதை ஒரு ஆர்டரில் சாப்பிடும்போது நமக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். உடம்புக்கு ரொம்ப பெருசாக இம்பேக்ட் ஆகாது. ஃபைபர், ப்ரோட்டீன், கார்ப் அண்ட் ஸ்வீட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் இந்த ஆர்டரு. இந்த ஆர்டரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மதியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா ஃபுட்டில் ப்ரோட்டீன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம மோஸ்ட்லி ரைஸ் சாப்பிடுவோம். அந்த ரைஸ் கார்பில் இருக்கும், விச் இஸ் ஃபைன். இப்போ அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க.
ஸோ இது இப்படி நீங்கள் சாப்பிடும்போது ஆஃப்டர் லன்ச் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து டயர்ட்னஸ் இருக்காது, தூக்கம் வராது. இதுதான் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. ஆஃப்டர் லன்ச் நிறைய தூக்கம் வரும், டயர்ட்னஸ் இருக்கும், ரொம்ப பெருசாக யோசிக்க முடியாது. ஸோ இந்த ஆர்டர் வந்து எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நான் இப்போ பார்க்குறேன். நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்தது வந்து தெர் ஆர் சம் மித் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லது, இதெல்லாம் வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்ப் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுடைய உணவு வகையில் ஃபைபர் இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய அந்த குளுக்கோஸ் லெவலை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ மச் ஆஃப் கார்ப் வந்து உங்களுக்கு அந்த டயர்ட்னஸை உண்டு பண்ணும், சுகர் லெவலையும் ஏற்றிவிடும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 30-25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்குன்னா, கோதுமையை வந்து நம்ம வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு மாவு மில்லுன்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அங்கே போயிட்டு இந்த கோதுமையை கொண்டு போய் கொடுத்தனா அவங்க அரைச்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பவுடரை வந்து தான் வந்து நம்ம வந்து சப்பாத்தியாக செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி முன்னாடி செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ரிச் நியூட்ரிஷியஸ் வேல்யூஸ் போகாமல் இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே பேக் பண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. பேக் பண்ணி வரும்போது நீங்கள் ஒரு கோதுமை ஒரு மூட்டையை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஃபைபரை வந்து எடுத்துடுவாங்க. ஃபைபர் வந்து உங்களுக்கு எந்த பொருளில் இருந்தாலும் அந்த பொருள் சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த ஃபைபரை எடுத்துடுவாங்க. ஃபைபரை எடுத்துகிட்டு ஸ்டார்ச் ஆட் பண்ணுவாங்க, பாலிஷாக தெரியணும், ரிச்சாக தெரியணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்காக. இது ரெண்டும் வந்து நமக்கு தேவையில்லாத 2 முக்கியமான விஷயங்கள். ஆனால் இது ரெண்டும் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. அதனால தான் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சப்பாத்தியை சாப்பிடும்போது அதில் ஃபைபர் முதல்ல போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்டார்ச் அண்ட் சுகர் ஆடடாக அதில் வந்துடுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடலாம், பட் அதை நீங்கள் வெறும் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டாக மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் வேறு பெருசாக நியூட்ரிஷியஸ் ரிச் வேல்யூஸ் அதில் இல்லை. ஸோ அதை வந்து சாப்பிடுங்க, பட் ஆனால் குறைச்சிக்கங்க. தட் இஸ் ஈக்குவலன் டு ரைஸ் தான், ஒயிட் ரைஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொரு மித் என்னென்னா, ஃப்ரூட்ஸில் வந்து சுகர் இருக்குது, அதே சமயத்தில் வந்து மற்ற நல்ல விஷயங்களும் இருக்குது, விட்டமின் சி லைக் ஆரஞ்சஸ் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஆனால் அதில் சுகர் இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. நீங்கள் ஃப்ரூட்ஸை வந்து லைக் எண்டில் கூட நீங்கள் சாப்பிடலாம். ஃபஸ்ட்டே அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடாதீங்க, வெஜிடபிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும். அதை நீங்கள் ஒரு டெசர்ட்டாக கன்வெர்ட் நினச்சிக்கலாம். ஸோ அதை எண்டில் வந்து சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸை. ஆரஞ்சாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸாக இருக்கலாம். இதிலலாம் வந்து கிரேப்ஸ்லலாம் நிறைய சுகர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கடைசியாக வச்சுக்கிங்க. இந்த ஆர்டரில் 4th ஆர்டரில் டெசர்ட் ஆர் ஃப்ரூட்ஸை வந்து எண்டில் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் ஜூஸ் வந்து நல்லதுன்னுவாங்க. ஜூஸ் ஒரு ஃப்ரூட்டை வந்து நீங்கள் ஜூஸாக வந்து பண்ணும்போது அதில் இருக்க நியூட்ரிஷியஸ்லாம் போயிடும், அதை ஸ்மாஷ் பண்ணிடுறோம். ஸோ ஜூஸை வந்து ஃப்ரூட் ஈக்குவலன் டு இதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ரூட்ஸ் ஓரளவுக்கு தான் ஏறும், ஜூஸ்க்கு பயங்கரமாக ஏறும். ஸோ இதெல்லாம் சில மித்து இருக்குது. இதை நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, அதை நீங்கள் எண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணோம். அது வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாடி டு பாடி டிஃபர் ஆகும், பட் ஆனால் இது வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால பெருசாக ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டெஃபினட்டாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒரு ஷார்ட் வாக் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் ஃபுட் ஒரு ஷார்ட் வாக் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் பாடி நீங்கள் லிசன் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அது சொல்லும், இது வெறும் வாக் பத்தாது, இது வந்து நீங்கள் ஒரு ஒர்க் அவுட்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் பாடி சொல்லும்போதே அதை நீங்கள் கேட்கலை அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பாடி வந்து பில்ட் பண்ணதே வந்து ஹெவி ஒர்க் அவுட் தான் நம்ம பண்ணியிருப்போம். ஆதிவாசிகள் வந்து அவங்க வந்து ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தான் ஒரு வாரத்துக்கே வேலை செய்வாங்க. ஆனால்
எவ்ரி டேவுமே வந்து அவங்க வந்து நடக்கிறது, ஓடுறது இந்த மாதிரிலாம் இருந்ததுனால அதை வந்து நம்மளால் இப்போ சேஞ்சே பண்ண முடியாது. நாம் அப்படியே தான் இருந்திருக்கோம். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருந்திருக்கோம். சடனாக நாம் எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல உட்காரும்போது நமக்கு நிறைய விதத்தில் உடல் உபாதைகள் வருது. ஸோ ஒர்க் அவுட்டை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஆஃப்டர் ஃபுட் வாக் போனீங்கனாலும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.